ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனிலே வருமுருகா, பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். ஆறுமுகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள். அந்த அறுபடை வீட்டில் குடி கொண்டுள்ள முருகனை நாம் தினமும் வணங்குவதும் அவனை நினைத்து பாடுவதுமே நம்முடைய முழு நேர வேலையாக இருக்குங்க. ஆமாங்க, நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் தங்களுடைய மனதில் முருகக் கடவுளை நினச்சிக்கிட்டு தான் எல்லா வேலையுமே செய்வாங்க. முருகா 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 அப்படின்னு தூங்கும்போதும் சரி, வேலை செய்யும் பொழுதும் சரி, நல்ல நேரங்களிலும் சரி, அவங்க கஷ்டப்படக்கூடிய நேரங்களிலும் சரி, அவங்களுடைய உறுதுணையாக இருப்பது முருகன் அப்படிங்கிற ஒரு நாமம்தான். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய கொடிய வினைகளை, கர்ம வினைகளை நீக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு திருப்புகழ் எண் 107 பழனி அப்படிங்கிற திருத்தலத்தில் இந்த திருப்புகழ் உருவாகியது. திரு ஆவினன் குடி அப்படின்னு அழைப்போம் நம்ம. இப்போ பழனி அப்படின்னு ரொம்ப பிரபலமாக அழைக்கப்படுகிறது. அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் அருளிய இந்த ஒரு திருப்புகழை நாம் தினந்தோறும் ஒரு முறையேனும் உச்சரித்தாலே நம்ம வாழ்க்கையில் நாம் படக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய கர்மவினை இருக்குது இல்லையா, அது நம்மளை விட்டு படிப்படியாக குறையும். கர்மவினை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம். ஐயோ, நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சுருப்போம், அதை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம், என்னென்ன பண்ணமோ தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். நல்ல வினைகளும் இருக்குது, தீய வினைகளும் இருக்குது. நல்ல வினைகளின் பயனாக நாம் பல மகிழ்ச்சியான தருணங்களை வாழ்வில் அனுபவிக்கிறோம். நாம் செய்த தீய வினைகளின் காரணமாக பல துக்கங்களையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது. இந்த கர்மவினை கரையணும்னா அதுக்கு மிக எளிமையான வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக ஆசைகளை துறப்பது, பற்று இல்லாமல் இருப்பது. தாமரை இலை தண்ணீர் போல் நம்ம வாழ்க்கையில் பற்றே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படிங்க முடியும்? பற்று இல்லாமல் எப்படிங்க இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தவங்க இருக்க முடியும்? மனைவி மேலே, கணவர் மேலே, குழந்தைகள் மேலெலாம் பற்று இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். அது எப்படி நம்ம பிடிப்பே இல்லாமல் வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்போம். நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, டிட்டாச்மெண்ட்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம மனதை நாம் தயார் நிலையில் வைத்து கொள்ளணும். அதை தான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கிறாங்க. இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த திருப்புகழ் பழனி மலையில் குடிகொண்டிருக்கும் பழனி ஆண்டியை பார்த்து அருணகிரிநாதர் பாடியது. இந்த பழனி திருத்தலம் அப்படிங்கிறது முருகர் தன்னுடைய தாய் தந்தையிடம் கோவித்து கொண்டு ஆண்டியாக வந்த ஒரு திருத்தலம். இந்த பழனியில் பல முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. அகத்தியருக்கு தமிழையும் அதன் இலக்கணத்தையும் பழனி முருகன் இந்த தலத்தில் தான் சொல்லி கொடுத்தார். அதே போல் மாம்பழ கவிராயர் அப்படிங்கிறவருக்கும் முருகன் இங்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அடுத்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அவர் இருந்ததால தான் இந்த திருப்புகழே நம்ம உலகம் முழுக்க இன்னைக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அவர் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் வேல்மாறல் நம்ம இன்றைக்கி எல்லாரும் படிக்கிறோம். பல பேருக்கு அது ஔஷதமாக இருந்து உயிரை காப்பாற்றுகிறது. அந்த வேல்மாறல் மற்றும் திருப்புகழ் இந்த உலகம் அறிவதற்கு காரணமாக இருந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு முருகன் அருள் கொடுத்ததும் இந்த பழனி மலையில் தான். ஆக இந்த பழனி இத்தனை சிறப்புகளை பெற்றுள்ளது. இப்போது அந்த எளிய திருப்புகழ் பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதற்கு ஒரு ராகம் வச்சு பாடுறாங்க. பட் ஆனால் அது பாட தெரியாதவங்க அதை ஜஸ்ட்டு நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. அப்படி பாடுற பலன் நமக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இதை யாரெல்லாம் பாடலான்னா, சுத்தபத்தமாக இருப்பவர்கள் பாடலாம். தீட்டு காலங்களிலோ அசைவம் சாப்பிட்ட தினத்திலோ நீங்கள் இதை பாட வேண்டாம். பூஜை அறையில் முருகர் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வச்சுட்டு இதை பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க என்ன பாடல்னு பார்த்துடலாம். அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருட்பெறுவேனோ, இபமாமுகன் தனக்கிளையோனே இமவான் மடந்தையு தமிபாலா,
ஜபமாலை தந்தசர் குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. இதை நம்ம பிரிச்சியும் படிக்கலாம். அபகார நிந்தைப்பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைத்து அருள் பெறுவேனோ, இபமா முகன் தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா, ஜபமாலை தந்தசர் குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு நாம் நிறைய தீமைகள் செய்கிறோம். சில தீமைகள் தெரிஞ்சு செய்கிறோம், சில தீமைகள் நம்ம தெரியாமலே பல உயிர்களுக்கு தீமை செய்கிறோம். ஸோ அப்படி நம்ம தீமை செய்வதனால அந்த நபருடைய நிந்தனைக்கு ஆளாகி, அதாவது சாபத்திற்கு அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நிறைய பேர். ஒருத்தவங்களுக்கு நம்ம கெட்டது செஞ்சால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம சாபம்தான் வாங்கிக்கணும். நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும், நன்னெறியை அறியாத வஞ்சகர்களிடம் சேராமலும், இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாத வஞ்சகர்களிடம் போய் நாம் சேராமலும், நீ எனக்கருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு உன்னையே நான் நினைந்து உன் திருவருளை பெற மாட்டேனோ, நான் இத்தகைய கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாமல் உன்னுடைய மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு. இப்போ நம்ம அந்த வரிகள் பார்த்தோம், அந்த வரிகளுடைய பொருள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு நான் உன்னையே நினைத்து உன் திருவருளை பெற மாட்டேனோ, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நீயும் உன்னுடைய மந்திரங்கள் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அருணகிரிநாதர் முருகரை பார்த்து பாடுறாரு. யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகன் தனக்கு தம்பியானவனே, முருகனே நீ விநாயகனுக்கு தம்பி. அது மட்டும் இல்லாமல் இமயராஜன் மகளாம் பார்வதி என்னும் உத்தமியின் பிள்ளையே, பார்வதி பெற்ற பிள்ளையே, ஜபம் செய்யக்கூடிய மாலையை எனக்களித்த நல்ல குருநாதனே, திருவாவினன்குடி என்னும் பதிக்கு பெருமாளே அப்படின்னு அவர் பாடுறாரு. அவர் மனமுருகி இந்த பாடலை பாடும் பொழுது முருகர் கழுத்தில் இருந்த அந்த ஜபமாலை, அது ருத்ராட்ச மாலை, தானாக கீழே விழுந்துதான். ஸோ அதனால் அவர் முருகரை நோக்கி இதை மாதிரி பாடுறாரு. எனக்கு அந்த மாலையை அளித்த திருவாவினன்குடி என்னும் இடத்துக்கு அதிபதியாக இருப்பவனே அப்படின்னு அவர் பாடுகிறார். ஸோ இந்த ஒரு பாடலை 8 வரிகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு விளக்கேற்றும் பொழுதோ அல்லது குளித்து முடிச்சுட்டு நெற்றியில் திருநீர் வைத்து கொண்டு இந்த 8 வரிகள், சின்ன சின்ன வரிகள், இதை மட்டும் நீங்கள் தினமும் பாடினாலே போதுமானது. அருணகிரிநாதருக்கு எப்படி முருகன்கிட்ட இருந்து ஒரு ஜபமாலை கிடைத்ததோ அதே போலவே இதை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்து ஒரு மண்டலத்திற்குள், அதாவது 48 நாட்களுக்குள் உங்களுக்கு முருகனிடமிருந்து ஏதாவது ஒரு பிரசாதம், அது ருத்ராட்ச மாலையாக இருக்கலாம், அல்லது ஜஸ்ட்டு ஒரு ஜபமாலையாக இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு ருத்ராட்சம் யார் மூலமாவது உங்களை தேடி வரலாம், அல்லது நீங்கள் எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது பிரசாதமாக ஒரு ருத்ராட்சம் உங்களுக்கு கிடைக்கலாம். ருத்ராட்சமோ மாலையோ தான் கிடைக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு பன்னீர் இலை விபூதி, அறுபடை வீடுகளில் கிடைக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற பிரசாதங்கள், அதை மாதிரி பழனி பஞ்சாமிர்தம், ஏதாவது ஒரு பொருள் இப்படி உங்களை தேடி வரும். அது நிச்சயம் நடந்தே தீரும். இந்த அறிகுறி தாங்க உங்களுக்கு தெரியும். அல்லது சாதாரண முருகனுடைய படமோ இல்லை அவருடைய முடி கயிறோ அல்லது மயில் தோகை இருக்குது இல்லையா, அதையோ யாராவது வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நிச்சயமாக நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் 1 நிமிடம் ஒதுக்கி முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நம்ம வாழ்க்கையில் நாம் வேண்டக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு கைகூடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.